ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ரேஷன் பச்சரிசியில் சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தயிர், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பட்டர் மஷ்ரூம், இதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கவர்மெண்ட்டில் கொடுத்த பட்டர் தான், இதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது கூட பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு காரத்தூள், தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவைப்படும். அதோட வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. வாங்க ஒரு கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் நல்லா சூடானதும் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த பட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த பட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இது கூட நான் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பிரியாணிக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவே செய்ய போகிறேன். இப்போது பட்டை, கிராம்பெலாம் எடுத்துக்கலாம். இதில் பிரிஞ்சி இலை எடுத்துக்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் இந்த பட்டை, கிராம்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 3 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு மெயின் போர்ஷன் இதில். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் அந்த பிரியாணிக்கே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ஏன்னா மஷ்ரூம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சால் பிரியாணியோடைய டேஸ்ட் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் இஞ்சி பூண்டு விழுதை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, நான் 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கும் போதே நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன், 1.5 டீஸ்பூன். இது நம்ம வீட்டிலே அரைச்சது. இதோடைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் சேர்ந்து வரும். இப்போது நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி 5-6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கீராமல் அப்படியே முழுசாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது புதினா, கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி தழை நிறைய போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிரியாணி. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக நான் இந்த பட்டாணியை ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி தான். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் வந்து நீர் காய்கறின்றதால நமக்கு நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்துடும். நிறைய தண்ணியும் விடும். பிரியாணியில் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதில் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாதி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதி லெமன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஒரு மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட்டு, காரம் டேஸ்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போது ரேஷன் பச்சரிசியை நான் ஊற வைக்கலை, அப்படியே சும்மா கழுவிட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பச்சரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அது குழைய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அப்போ 5 டம்ளருக்கு 7.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இது மேலே ஒரு தட்டை போட்டு மூடிட்டு நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம்
ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எந்த ஆவியுமே வெளியில் வராது. இப்போது ஒரு சைட் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் பாத்திரத்தில் ஒரு ஃபுல் பூவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கைகளால் உடச்சி விட்டுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு நார்மல் சைஸில் உங்களுக்கு அந்த பூ கிடைக்கும். இப்போ இதில் நிறைய பூச்சிகள் இருக்கும். அதனால் நாம் சூடான தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் உப்பு இல்லைன்னா கல் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பூச்சி வேறு ஏதாவது டஸ்ட்டு எல்லாமே அழகாக ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீனாக கிடச்சிரும். இப்போ நான் இதில் பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவும் கொஞ்சமாக காரத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காரத்தூள் ஆல்ரெடி இருக்கிறதால நான் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது கிறிஸ்பினஸ்க்கு மட்டும் நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சமாக அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள், பாதி டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பக்கோடாவுக்கு லெமன் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கைகளால் பிசைஞ்சு கொடுங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைகளில் எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வரணும். இப்போது ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். இது செகண்ட் பேட்ச் நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் சொன்ன மெத்தடை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு. உண்மையாக சொல்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும்போது. இப்போது எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். இப்போது நமக்கு லன்ச் ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ரைத்தா, அதில் குக்கும்பர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்ச சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.